1948 தேச விடுதலைக்காக மிக பெரும் தியாகங்களைச் செய்த இந்திய முஸ்லிம் சமுதாயம் பல பழிகளைச் சுமந்து கொண்டு செய்வதறியாது திகைத்து நின்ற சோதனையான காலகட்டம். தேச விடுதலைக்கு பிந்திய காலகட்டத்தில் இந்திய திருநாட்டில் முஸ்லிம் லீக் இனி செயல்பட முடியுமா என்ற கேள்வி எழுந்த பொழுது மகத்தான அந்த மாமனிதரின் குரல் தேசம் முழுவதும் பலமாக எதிரொலித்தது. இந்திய நாட்டில் முஸ்லிம் லீக் தொடர்ந்து செயல்படும் என்று உறுதிப்படக் கூறியது அந்த குரல். அவர்தான் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் முஹம்மது இஸ்மாயில் சாகிப். இந்திய தேசம் கண்ணாரக் கண்ட வரலாற்று நாயகர். 1948 மார்ச் 10 அன்றைய மதராஸ் ராஜாஜி ஹாலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட நாள். அந்த மாமனிதரால் அன்று தொடர்ந்து இன்று வரை வாழையடி வாழையாக ஒலித்து வரும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தேசிய தலைமை அலுவலகம் இந்திய முஸ்லிம்களின் மகத்தான வரலாற்று நாயகரின் திருப்பெயரால் அமையப்பெற்ற காயிதே மில்லத் சென்டர், தலைநகர் புதுடெல்லியில் துவக்க விழா மே 25, 2025. இன்ஷா அல்லாஹ். அனைவரும் தவறாமல் வாரீர்.